173வது பாடலை பாடுவோம். பாடலில் 173 அழுதாய் நிற்கும் யாரிவற்றை திரளாய் நிற்கும் யாரிவற்றை. அழகாய் நிற்கும் யாரிவர்கள் Hallelujah.
ஆமென். ஹalleluya. ஹalleluya. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். பிரியமானவர்களே, அந்த நிற்கிற கூட்டத்தில் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்றுதான் இத்தனை முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவருக்குள் நாம் வாழும்போது எத்தனை வெற்றி உண்டு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்று பாடு நாம் அனைவரும் எழுதுகிறோம் என்று பாடுவோமா? ஆரம்ப பாடலாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 174வது பாடல் 174. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி
கர்த்தரை நோக்கி வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னடையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உலகத்திலே மனிதர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வருத்தங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில் வந்த போதும் உம்மிடத்தில் வர அவர்கள் மறந்து மனப்போன போக்கிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து மாதிரிகள் செய்யும் மந்திரவாதிகள் மேல் நம்பிக்கை வைத்து சூரியங்களை செய்து கொண்டு வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, இந்த பாவிகளும் குப்பைகளும் திசுகளும் கதைகளும் ஆகிய எங்களை நீ தெரிந்து கொண்டு அந்த சராசரங்களை படைத்த தேவனிடத்திலே நாங்கள் வருவோமே என்றால் எங்கள் வருத்தங்களில் இருந்து ஒரு விடுதலை, எங்கள் பாரங்களில் இருந்து ஒரு விடுதலை, எங்கள் சஞ்சலங்களில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன் கர்த்தாவே. சென்ற 6 நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணியை போல நீர் காப்பாற்றி ஜீவனை தந்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இரவு வேளையிலே உடைய பிள்ளைகளாக நாங்கள் குடும்பத்தோடு வரோம் கர்த்தாவே. இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்தோம் கர்த்தாவே. உடைய உயிருள்ள வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு இந்த நல்ல பாக்கியத்தை கொடுத்தீரே மக்கள் நன்றி கொடான கொடி ஸ்தோத்திரம். அநேக மக்களை இந்த இடத்துல நீ வெகு சீக்கிரமாய் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். தூதர்கள் மூலமாக எங்களை வழிநடத்தி வந்த தெய்வன் இனிமேல் எங்களை நீ வழிநடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய தாசன் மூலமாய் அந்த தெய்வீக செய்திக்காய் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அடியானை கல்வாரி சிலுவையிலே நீர் மறைத்து எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களோடு கூட நீ பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சகோதரனுடைய உதட்டை நீ தொட்டு எங்கள் மத்தியில் நீ பேசி அந்த உயிருள்ள சாட்சியாக நாங்கள் ஜீவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் கட்டளையிடும். எல்லா துதிகார மகிமை புகழ் மக்கள் கொடுக்கிறோம். உயிர் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமையில நல்ல தெய்வமே, ஆமென். இந்த நாளில் கூட பயங்கரமான குளிர் டிசம்பர்ல வந்துருச்சு. குளிர பார்த்தோன்னே அப்படியே இழுத்து போத்தி படுத்துடலாம் போல ஒரு தோன்றது இல்லை. அப்படியே படுத்துட்டாலே நல்லா இருக்குமே, ஐயோ குளிருதே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைங்க பாருங்க, குளிராது மழையாவது வெயிலாம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போய் வரதுக்கு சொன்ன உலகத்துல வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஓடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பெரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு அம்மாவுடைய சாட்சி நான் கேட்டுக்கொண்டது. அந்த அம்மா இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்கள். கடற்கரை ஓரத்துல வடை சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வடை சுட்டு இருக்கிற இடத்துல என்னடா காத்து அதிகமா வருதுன்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஏதோ அலை ஜாஸ்தியா வருதுன்னு சொல்லி அந்த அம்மா கடைக்கட்ட வந்து நின்றுக்கிறாங்க. இந்த அம்மாவை கடையில நின்றுட்டு வடை சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துருந்துக்குது. எல்லாரும் சாப்பிட்டு இருந்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பெரிய அலை வந்து அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லா நிகழ்வுகளெல்லாம் தூக்கிட்டு ஓடி போச்சு. எல்லாரும் ஓடிட்டாங்க தப்பிச்சு. அந்த அம்மாவை தப்பிச்சு ஓட முடியல. அந்த அம்மாவை அப்படியே இழுத்துட்டு போய் திரும்பி அப்படியே இழுத்துட்டு வருதான். திரும்பி அப்படியே இழுத்துட்டு போய் திரும்பி அப்படியே இழுத்துட்டு வருதான். இயேசுவே 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வடை கடைலாம் காணாம போயிடுச்சு, எல்லாம் காணாம போயிடுச்சு, காசு காணாம போயிடுச்சு, கடையெல்லாம் போயிடுச்சு. அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருந்துச்சான். திடீர்னு அந்த அம்மா மேல அலத்துக்கு போயிருச்சான். பார்த்தா எங்கன்னு தெரியல, எங்கேயோ ஒரு அம்மா அந்த அம்மா போய் கபக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்துருச்சான். என்னடா இது இவ்வளவு ஹைட்ல வந்து இயேசுவேன்னு சொன்னோட ஒரு இடத்துல வந்து நம்ம கூட உட்காந்துட்டோமே, என்னடா பார்த்தா பனை மரத்து ஓலையில போய் உட்காந்துருக்குது. அந்த பனை மரத்தை கெட்டியா பிடிச்சிக்கிச்சான். அந்த சுனாமி எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு கடைசியில அது பாட்டு கலந்து போயிடுச்சான். அந்த மாதிரி ராத்திரி எல்லாம் மரமரத்தில் உட்காந்துச்சான். ஐயோ எங்க அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, எங்க பாட்டி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பார்த்தாக்கா, டே பேரண்டி இங்கதான் இருக்கிற எங்கடா தந்தவன் அந்த அம்மா படுவதுல இயேசுவே இயேசுவே. எவ்வளவு பெரிய சாட்சி தெரியவானதுல கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கிற நோக்கில் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் நம்ம உயிரை யாராலும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவர் தேடி பிள்ளைங்க மேல அவருக்கு தனி பாசம் இருக்காங்க. கர்த்தரை விசேஷமா தேடுற பிள்ளைகளை தனி பாசமா பார்ப்பார். யோசிச்சு பாருங்க, இந்த குழுல கூட
என் பிள்ளை என்னை தேடி போகுது அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அந்த பரலோகத்தின் தூதர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில எத்தனை பிள்ளைங்க இந்த ஓய்வு நாள் ஆசரிக்குதுன்னு பரலோகத்தின் தேவ தூதர்களும் பரலோகமே அப்படி கீழே பார்த்துட்டு இருக்குமா. அப்படியே பார்த்துட்டு எத்தனை பிள்ளைங்க ஓய்வு நாள் ஆசரிக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குமா. பார்த்து மகிழ்ச்சி அடையுமா. அதுல இந்த நாட்களில ஆண்டவரை தேடி போகிற பிள்ளைகளை குறித்து மிகுந்த பாசத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறாராம். அவர்களுக்கு என்ற ஒரு தனி கிருபை, ஒரு புது கிருபை கர்த்தர் நிச்சயிக்கிறாராம், வைக்கிறாராம். பெரியமானவர்களே, இந்த உலகத்துல அவர் இல்லாம அந்த அணு கூட நிச்சயாது, அசையாது. ரூத்தின் புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1, Book of Ruth, chapter 1, verse 20 and 21. வாசிக்க எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Book of Ruth, chapter 1, verse 20 and 21. இதில் வாசிக்கிறேன். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே என்றாள். நகோமினா என்ன அர்த்தம்? நகோமினா என்ன அர்த்தம்? நகோமினா என்ன அர்த்தம்? இனிப்பு அப்படின்னு அர்த்தம். நகோமினா என்ன அர்த்தம்? இனிப்பு அப்படின்னு அர்த்தமா. அவங்க அம்மா அவங்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? இனிப்பு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. யாருக்காச்சும் இனிப்புன்னு பேர் வச்சுக்கிறாங்களா? இப்ப இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட்டி அப்படின்னு வச்சுக்கிறாங்க இங்கிலீஷ்ல. அது தமிழ்ல ஸ்வீட்டின்றதுக்கு இனிப்பு அப்படின்னு நகோமின்னு வச்சிருக்கலாம். அதுக்கு ஸ்வீட்டிக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வச்சாங்களா? நகோமி அப்படின்னு பேர் வச்சாங்களா. இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில நிறைவாய் வாழ்ந்தாள். தன் கணவனோடு வாழ்ந்தாள். 2 பிள்ளைகளோடு வாழ்ந்தாள். நகோமியுடைய கணவன் பேர் என்னது? நகோமியுடைய கணவன் பேர் என்னது? எலிமெலேக்கு. என்னது? அவருடைய 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. அவங்க பேர் என்னது? மக்லோன், கிளியோன் அப்படின்னு 2 பிள்ளைங்க. இவங்க இருந்த இடம் எந்த இடம்? பெத்லகேமில் அவர் வாழ்ந்து வந்தாங்க. பெத்லகேமில் அவர் வாழ்ந்து வந்து விட்டு திடீர்னு பெத்லகேமில் என்ன வந்து விட்டது? பஞ்சம் வந்து விட்டது. உடனே எங்க போறாங்க அவங்க? மோவாப் அப்படின்ற தேசத்துக்கு போறாங்க. மோவாப் யார் தெரியுமா? இந்த மோவாப் யார் தெரியுமா? இந்த மோவாபியர்கள் யார் தெரியுமா? அம்மோனியர்கள் யார் தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு சத்தியல ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா வச்சிருக்கா பாத்தீங்களா? நோவாவுடைய பிள்ளைங்களா? லோத்தோட மருமகளா? லோத்தோட பெண்களுக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. 2 பெண்களுக்கு என்ன பிறக்கிறாங்க? 2 பெண்களுக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த பிள்ளைங்களுடைய பேர் என்னது? ஒருத்த பேரு அமோன், இன்னொருத்த பேர் என்னது? மோவா அப்படின்னு பேரு. அப்போ அந்த அம்மோன் சந்ததியில வந்தவங்களுக்கு என்ன பேரு? அம்மோனியர். மோவாப் சந்ததியில வந்தவங்களுக்கு என்ன பேரு? மோவாபியர். அவர்கள் எத்தனை சந்ததி வரைக்கும் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு? 10 சந்ததி வரைக்கும் அவங்க நினைச்சுக்கூடாது, ஆலயத்துக்குள்ள காலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். எவ்வளவு அழகான ஒரு சத்தியம். அந்த 10 சந்ததி வரைக்கும் வைக்க கூடாது. ஏன்னா அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், தன் சொந்த தகப்பனிடத்திலே பாவம் செய்தபடினாலே 10 சந்ததி அவர் வரக்கூடாது என்று நினைச்சார்கள். ஆண்டவர் அவர்களை தள்ளி வைத்தார். அந்த சந்ததியில இவர்கள் சேர்ந்து நினைச்சார்கள், கலந்து கொண்டார்கள். இந்த நகோமி என்ன பண்ணா, எட்டி பார்த்தா அந்த மோவாப் தேசம் நல்லா தெரிஞ்சிச்சு. உடனே அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனான். கொஞ்ச நேரம் யோசிக்கல. என்ன யோசிச்சிருக்கணும்? ஆண்டவரே நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கணும். நான் போகட்டுமா அவ கேட்கல. அவ பாட்டுக்கு என்ன செய்துட்டா, தன் புருஷனை கூப்பிட்டுட்டு தன் பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்துட்டா, அவ நேரம் மோவாபுக்கு போயிட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? எதையும் ஆண்டவரிடத்துல விசாரிப்பதில்லை, ஆண்டவரிடத்துல கேட்பதில்லை. இது சரியா இது தவறா என்று ஆண்டவரிடத்துல என்ன செய்வதில்லைனா கேட்பதில்லை, விசாரிப்பதில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் தான். ஒரு காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் முன்னாடி வைக்கணும். ஆண்டவரே அதை செய்யணுமா இல்லையா? நான் நிறைய நாட்களுக்கு பிறகு இந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன்.
இதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினபடியாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ எந்த காரியம் செய்ய போனாலும் சரி, வீட்டை விட்டுட்டு ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி நீங்க வெளியே போறீங்கன்னு சொன்னா நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் போட்டமா வேண்டாம். நீ எந்த காரியம் செய்ய போ, நீ செய்து பாரு, உன் வாழ்க்கையில நீ தோல்வியை தருவ மாட்டான். நகோமியுடைய வாழ்க்கைக்கு கசப்பு வருவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் நகோமி தான். ஆனால் ஆண்டவர் அதை செய்கிறார். காரணம் என்ன? அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் வேலை பஞ்சம் வந்துட்டு தான் கடவுளை அவர் விட்டுருப்பார் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய அவிசுவாசம் இதுதான். கடவுள் நடத்திடுவாரா? கடவுள் கொடுத்துருவாரா? கடவுள்கிட்ட கேட்ட கிடைச்சிருமா? நான் வேலைக்கு போனா தானே எனக்கு வாழ்க்கை நடக்கும். நான் வேலைக்கு போன வாழ்க்கை நடக்குமா? உனக்கு அந்த சூழ்நிலையே எல்லாம் வருது பாரு. உன் ஆண்டவர் நடத்துறாங்க பாரு. பஞ்ச காலத்துல அந்த வெற்றிக்கு சாப்பாடு இல்ல, பஞ்சம் வந்துச்சு. இவன் என்ன நினைச்சிருக்கணும்? என் தெய்வமாச்சே, அப்பத்தின் வீடாச்சே, நான் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலே பரவாயில்ல, நான் நம்பி இருக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், அவரை விட்டு நான் ஒரு நாள் போக மாட்டேன்னு சொல்லி உள்ளத்துல தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா சாரிபாத் விதவை எப்படி ஆண்டவர் சந்தித்தாரோ அதே போல இந்த சகோதரி ஆண்டவர் சந்தித்திருப்பார். சாரிபாத் விதவை என்ன இருந்துச்சு? ஒரு புடி எண்ணெய், ஒரு புடி மாவு. அவ எத்தனை விறகு பறக்கிட்டு இருந்தா? எத்தனை விறகு பறக்கிட்டு இருந்தா? 2 விறகு பறக்கிட்டு இருந்தா. ஏன் 2 விறகு பறக்கணும்? ஃபேன் ஆஃப் பண்ணுங்களா? அது பின்னாடி சுவிட்ச் இருக்கு, அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஃபேன் போட்டு பாருங்க. எஃப். ஓகே. எத்தனை விறகு பறக்கணும்? விட்டுருங்க, அதான் போயிடும். 2 விறகு. எதுக்கு 2 விறகு? 2 அப்பம் சுடுறதுக்கு 2 விறகு, அவ்வளவுதான். எத்தனை விறகு? 2 அப்பம் சுட எத்தனை விறகு வேணும்? 2 விறகு. அந்த நேரத்தில் எலியா போறாரு, போயிட்டு கேட்கிறாரு, எம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடி. அவர் சொல்றா, குடிக்க தண்ணி கொண்டாரு. அது நெல்லு தண்ணி கொண்டாருல, அப்படியே ஒரு அடை ரொட்டி சுட்டு எடுத்துட்டு வா. அவர் சொன்னாரு, அம்மா ஐயா அந்த அம்மா சொல்லு, எனக்கு எத்தனை இருக்கு? 1 புடி மாவு, 1 புடி தான் எண்ணெய் இருக்கு. இதை நானும் என் பிள்ளைய சுட்டு சாப்பிட்டு சாக போறோம். அது சொல்றாரு, போ சுடு, உனக்கும் உன் பிள்ளைக்கும் சுடு, நான் வேணான்னு சொல்ல. ஆனா சுடுதுல ஒரு அடையை கொண்டு முதல்ல யாருக்கு கொடு? எனக்கு கொடு. ஒருவேளை நாம இருந்துதான் என்ன சொல்லியிருப்போம்? இதே கரக்கலாம் இருக்குது, 2 பேருக்கு தான் இருக்குதுன்னு சொல்றோம். இதுல வேற முதல் சுட்டு வாயில வச்சுட்டு 2வது அவரை கொட்டிக்கிறோமா? இருக்குது 2 தரடா இருக்கிற என்னடா இல்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உண்மையாய் இருக்கிற ஊழியக்காரனை யார் ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்புறாங்களோ அவங்களை ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல? கைவிடுவதில்லை. என்ற ஒருத்தர் வருவார், அவர் கேட்பார், ஐயா நான் வீட்டுக்கு சாயங்காலம் புறப்பட்டு போயிட்டுமா? ஏன் பிரதர்? மழை வந்துடும் ஐயா. ஐயா நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, மழை வராதுன்னு சொல்லுங்க, நான் போக மாட்டேன். மழை வராது, போவாங்க. ஒரு முறை இல்லை, 10 முறை கேட்டார். அதே மாதிரி சொல்லுவோம், மழை வராது, போயிடும், சேர்ந்துருவாரு. எவ்வளவு நாள் கேட்டா, என்ன எப்ப பார்த்தாலும் கேட்கலாம், நீ சொல்லிட்டா நான் சொல்லு. மெட்ராஸ்ல ஒரு நாள் கூட்டம் நடத்திட்டு இருக்கேன். 28 வயசு இருக்கும். அப்போ ஒரு ஐயா சொல்றாரு, அவருக்கு 75 வயசு அனுபவம். அவர் சொன்னாரு, இன்னைக்கு ராத்திரி மழை பிச்சுன்னு வரப்போகுது, நீங்க மீட்டிங் நடத்த முடியாது. நான் சொன்ன அந்த மீட்டிங் நடந்து முடிக்கிற வரைக்கும் மழை வராது. நான் அனுபவத்துல பேசுறேன், நீங்க அறிவுல பேசுறீங்க. நான் அறிவுல பேசுறேன், நான் ஆன்மீகத்துல பேசுறேன், என் தெய்வத்தினுடைய பலத்துல செய்கிறேன். இந்த மீட்டிங் நடந்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் மழையை விட மாட்டார். 3 நாள் அதிகமா நினைச்சு அவர் ஆடி போயிட்டார். யாரும் பாயவில்லை. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய உண்மையான ஊழியக்காரனை நம்ப வேண்டும். எலியாவுக்கு ஒரு பட்டம் உண்டு. மனம் திறந்து பேசக்கூடிய ஒரே மனிதன் யாருன்னு சொன்னா எலியா. ஆண்டவர் எலியாவை அதிகமா நேசித்தார். தன் இருதயத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எலியாவுக்கு ஆண்டவர் சொல்வார். அவ்வளவு நல்ல மனிதராக எலியா வாழ்ந்தார்.
ஆண்டவருக்கு 3 பேர் ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து மக்களோட பேசுற பாஸ்டர்களை பிடிக்கும், ஆண்டவரோடவே பேசுற விசுவாசிகளை ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டையும் தாண்டி ஆண்டவர் தன் இருதயத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஆண்டவர் பிடிக்கும். ஆண்டவருக்கு ஒரு ஆசையா என் இருதயத்தில் இருக்கிறத என் பிள்ளைகளுக்கு சொல்லணும், எந்த பிள்ளை எனக்கு கிடைக்கும் அதுக்கிட்ட போய் என் இருதயத்தில் இருக்கிறத சொல்லலாம் அப்படின்னு ஆண்டவர் தேடுவார். அப்படி தேடி பார்த்த பிள்ளைகள்ல யாருன்னா எலியா ஒரு மனுஷனா. தன் இருதயத்திலெல்லாம் இருந்தத எலியா கிட்ட சொன்னான். அப்படி தேடி பார்த்ததுல ஒரு மனுஷன் வரான், ஏனோக்குன்னு ஒரு மனுஷன். தன் இருதயத்தில் இருந்ததெல்லாம் போய் அந்த ஏனோக்கிட்ட சொன்னாராம். அப்படி தேடி பார்த்த ஒரு மனுஷன் தரான், யாருன்னா நோவா அப்படின்னு மனுஷன். தன் இருதயத்தில் இருந்ததெல்லாம் போய் நோவா கிட்ட சொன்னாராம். அப்படி தேடி பார்த்தாராம், ஆபிரகாம் ஒருத்தன் தரான், தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் போய் சொன்னாராம். அப்படி தேடி பார்த்தாராம், தனக்கு ஒரு மனுஷன் தரான், யாருன்னு சொன்னா மோசே. தன் இருதயத்தில் இருந்ததெல்லாம் சொன்னான். எனக்கு ஒண்ணு என்ன பார்த்த ஆண்டவர் எனக்கு வந்து என் பிள்ளைகிட்ட என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லட்டுமா, இல்லை அது இருதயத்தில் இருக்கிறத கொட்டுறதுக்கு காத்திருக்குதா அப்படின்னு பார்த்தானா எப்படிப்பட்ட கேட்டகரியில் நம்ம நிற்போம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஆண்டவருடைய வசனம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ, என் தெய்வம் நடத்துவார்னு அந்த சாரிபாத் விதவை இருந்தப்போ அந்த சாரிபாத் விதவைக்கல சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க வச்சாரு. இந்த நகமேமா கொஞ்சம் அங்க இருந்துச்சுன்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு அந்த அம்மாவை நல்லது நடந்திருக்குமே. ஆண்டவர் பார்த்தாரு, நான் உனக்கு அப்பத்தின் வீட்டில் வச்சிருந்தா நீ எங்க போயிட்ட? கோவா கோவா அப்படின்னு என்ன அர்த்தம்? குப்பை தொட்டிக்கு போயிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு புருஷனையும் சாகடிச்சிட்டாரு, பிள்ளைகளையும் சாகடிச்சிட்டாரு. பாருங்க என்ன சொல்ற பாருங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். யார் வர பண்ணது? அவங்கள ஆண்டவர் தான் வர பண்ணார். வெறுமையா திரும்பி வர பண்ணார். ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன நினைச்சாலும் செய்யலாம், என்ன நினைச்சாலும் செய்யலாம். நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்ம என்ன வேண்டுமானாலும் அவர் செய்வார். நாம் வெறுத்து வாழும்போது நம்ம என்ன வேண்டுமானாலும் ஆண்டவர் சபை செய்வார். இந்த நகோமி ஆண்டவர் சொன்னா நீ போகாத அப்படின்னு சொல்லிருக்கலாம், ஆனா சொல்லல. இந்த நகோமி கேட்டுக்கலாம், நான் போட்டுமா அப்படின்னு கேட்டுக்கலாம். எப்பவுமே எங்க போனோம் எதை செய்தாலும் கவர்மெண்ட் போ, ஆண்டவரை நான் போட்டுமா வேண்டாமா, நான் செய்யட்டுமா வேண்டாமா, பண்ணி பாரு உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதமா நீ இருக்கிற. நீ சின்ன காரியம் செய்ய போனா கூட சரி, நான் போட்டுமா வேண்டாமா நீ கேட்டு பாரு. தாவீது எப்ப போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பான், போட்டுமா ஆண்டவரே, இந்த தண்டை ஜெயிக்க போட்டுமா ஆண்டவரே, இதை சவுல பார்க்க போட்டுமா ஆண்டவரே. எல்லாரையும் பார்க்க போவதெல்லாம் தாவீது கேட்காம ஒரு நாள் கூட ஆண்டவர் விட்டு போகவே மாட்டான். அவன் எல்லாத்துலயும் ஆண்டவர் கேட்டு தான் போவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நான் சில பக்தர்களை பார்ப்பேன், அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்காம எங்கேயும் போக மாட்டாங்க. உன் வாழ்க்கையில வாழ்க்கை முழுக்க நீ வெற்றி அடையணுமா, நீ ஆண்டவரை கேட்டுட்டு நீ போய் பாரு, ஆண்டவர் வாழ்க்கையில வச்சு தருவார். நீ போயிட்ட பிறகு ஆண்டவரை கேட்காத, நீ செய்துட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்காத, நீ பண்ணி முடிச்ச பிறகு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் தரவே மாட்டாரு, ஒன்றும் சொல்லவே மாட்டார். இவ கேட்காமையே போயிட்டா. என்ன நல்லா இருக்குது. என்னை காப்பாற்ற யார் இருக்கிறா? 2 சிங்கத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். என்னை காப்பாற்ற யார் கொடுத்துக்கிறாங்க? 2 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. என்னை காப்பாற்ற யார் கொடுத்துக்கிறாரு? என் புருஷனை கொடுத்துக்கிறாரு. என் புருஷன் ஒரு பலசாலி, என் 2 பிள்ளைங்க 2 சிங்கம் அப்படின்னு நினைச்சா 3 அசிங்கமாய் போச்சு. என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மற்றவங்கள தரக்குறவா இடம் போட்டுறக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க பலத்தை வச்சு மற்றவங்களை பலவீனமா பார்த்துடக்கூடாது. நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குது, இவங்க கிட்ட இதெல்லாம் இல்லை, அதனால நம்ம எதையாச்சும் சாதிச்சிருவோம், அவங்களால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு தப்பா இடம் போட்டுறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பணக்காரன் நாளைக்கு பணக்காரன் இருக்கிறது இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஏழை நாளைக்கு ஏழையா இருக்கிறது இல்லை. ஒருத்தர் டிவி தின்னுதான், எல்லாரும் அவனை பார்த்தா சிரிப்பாங்களாம், பக்கத்துல லாட்ரி வச்சிருந்தானா. ஒரு நாள் எல்லாத்தையும் லாட்ரி கட்டுற எல்லாத்தையும் வித்துட்டே இருந்தானா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த ஒரு லாட்ரி மட்டும் அவன் கையில வச்சான். இது எவனுமே வாங்க மாட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அந்த லாட்ரி கையில வச்சுட்டு டே வாங்கடா, டே வாங்கடா, டே வாங்கடா, டே வாங்கடா, டே வாங்கடா. அவன் போடா வாங்கடா, போடா வாங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டானா.
சரி அவனும் துவைக்கிறான், ஒரு பைய கூட வாங்க மாட்டான், நம்மளே வச்சுக்கலாம் அவனு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டான். மறுநாள் காலையில் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா அவனுக்கு 1 கோடி ரூபாய் அதில் விழுந்துச்சு. அதை அவன் எப்படி யூஸ் பண்ணதுன்னே தெரியல, முடிக்கிறான். அடுத்த நாள் அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒரு வேளை நீங்களும் நானும் பல துன்பத்துல கடந்து போய் கொண்டிருப்பான். ஆண்டவர் நினைச்சாருன்னு சொன்னா போதும். யோசேப்பு ஆண்டவர் பார்த்தாரு, 14 வருஷம் ஜெயில வச்சிருந்தான். யோசேப்பு யோசிப்பான், 14 வருஷம் என் தெய்வம் ஜெயில வச்சிருக்காருன்னு. ஒரே ஒரு ராத்திரி தான் ஆண்டவர் அந்த பார்வனை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணான், அவ்வளவுதான். என்ன ஆனா அடுத்த நாளே ராஜாவா மாறிட்டான். சின்ன அசைவு தான் கொடுத்தாரு, அடுத்த நாள் அவன் தலையெழுத்து ஆண்டவர் மாத்திட்டாரு. ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை ஆண்டவர் ஒரு நாளில் அல்ல, ஒரு நிமிஷத்துல மாற்ற முடியும். மறந்துடக்கூடாது. இவன் நினைச்சிருந்தான்னு சொல்லுங்க, அங்கே இருந்துக்கலாம். இவன் மோகாபு தேசத்துக்கு போனா குப்பை தொட்டியாய் மாறி, குப்பையாய் மாறி திரும்பி வந்தாள். சொல்றா, என்னை இனிமே இனிப்புன்னு கூப்பிடாதீங்க, என்ன நகோவின்னு கூப்பிடாதீங்க, என்ன கசப்பு கூப்பிடுங்க, என்ன மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க. யாராச்சும் உங்களை கசப்புன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏ ஸ்வீட்டி அப்படின்னா ரொம்ப அழகா இருக்குங்க. ஏ பிட்டர் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன கசப்புன்றது, என்ன பார்த்தா என்ன கசப்பத்திருந்தோ அன்பா பேசுற எப்படி இருக்கு? அது கொஞ்சம் திட்டி பேசினா திட்டல. ஆனா சொல்றா, என்ன கசப்புன்னு சொல்லு, என்ன நான் நல்லா போனேன், எல்லா இடத்துக்கு போனேன், வரும்போது ஒண்ணுமே இல்ல மாட்டேன், கர்த்தர் என் மேல கோபப்பட்டாரு, நான் வெறுமையாயிட்டேன். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் கடவுளுடைய கையில் இருக்கிறத ஒரு நாளும் மாத்திரக்கூடாது. கடவுளுக்கு முதலித்துவம் கொடுக்கணும். அவ ஒரு வேலை அந்த இடத்துல இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், அவளுக்கு பஞ்சம் வந்திருக்காருங்க. அந்த பஞ்சத்துல கொடுக்கிற அவளை நினைச்சிருப்பார், கடவுளை காத்திருப்பாரு. அது மட்டும் இல்லை, அவள் பிள்ளைங்க செத்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய கணவன் இறந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு நீ நானும் இந்த உலகத்துல தெய்வமா முதலு, உலகமா சொன்னா, பணமா முதலு அல்லது ஆலயமா சொன்னா, சனிக்கிழமை முதலா அல்லது வேலையா சொன்னா, நீ நாளை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்? என் தெய்வத்துடைய ஓய்வு நாள், என் தெய்வம் கொடுத்த நாள், இந்த நாள்ல என் தெய்வத்தோட தான் நான் நிற்பேன், வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் நின்னு சொன்னா ஆண்டவர் நமக்காக இதை பண்ணுவாரு. இல்லைங்க, சனிக்கிழமை கொஞ்ச நாள் தான் போவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஓய்வான ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு. வேலைக்கு போகலாம் பிரச்சனை ஆகிடுங்க. ஏன்னா நான் சாப்பிடுறது அதில் தாங்க, என் வயிற்ற கழுவுறது அதில் தாங்க. காசு இல்லைன்னா என் குடும்பம் அழிஞ்சிருங்க, காசெல்லாம் என் வாழ்க்கையில் வாழ வெட்டியாக போயிடுங்க, காசெல்லாம் என் மனைவி என் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, காசெல்லாம் என் புருஷனை பார்க்க மாட்டாருங்க, காசெல்லாம் என் பிள்ளைங்களை நான் வளர்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி காசை நினைச்சோம்னு சொன்னா கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவார். இது சத்தியமான வார்த்தை. நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறியா, உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறியான்னு பார்ப்பாரு. நீ பணத்துக்கு முதலிடம் கொடுக்கிறியா, இல்லை ஓய்வு நாளுக்கு முதலிடம் கொடுக்கிறியான்னு பார்ப்பாரு. பரலோக ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிறியா, இல்லை உன் குடும்பத்துக்கு முதலிடம் கொடுக்கிறியா? என்ன முதலாவது நேசிக்கிறியா, இல்ல உன் குடும்பத்தை பெருசா பாக்குறியா? இல்ல உன் நம்பிக்கை பணத்து மேல இருக்குதா அல்லது ஏன் மேல இருக்குதா? அதான் முக்கியமா பாப்பாராங்க. பாருங்க, நான் அழகா சொல்றாரு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். 1 சாமுவேல் 2. கர்த்தர் என்ன கொல்லுகிறவரும். ஒருத்தர் யார் கொல்ல முடியும்? நம்மளை யார் கொல்ல முடியும்? கொரோனா கொல்ல முடியுமா? சாத்தான் கொல்ல முடியுமா? நம்மளை கொல்லணும்னு நினைச்சா யார் தான் கொல்ல முடியும்? உயிர்ப்பிக்கணும்னு நினைச்சா யார் தான் அவனை உயிர்ப்பிக்க முடியும்? கர்த்தர் தான் அவனை உயிர்ப்பிக்க முடியும். மறந்துடாதீங்க பிரியமானவர்களே, நான் ஏன் இந்த தெய்வத்தை அதிகமா நேசிக்கிறேன், நான் ஏன் இந்த ஓய்வு நாளை நான் உண்மையா கடைபிடிக்கிறேன், நான் ஏன் இந்த 10 கட்டளை கடைபிடிக்கிறேன்னு சொன்னா, இதை பிடிச்சா போதும், இதை எவனும் அசைக்க முடியாது. பணம் இந்த வாழ்க்கையை கடவுள் போட்ட பிச்சைங்க. கொஞ்சம் எல்லாரும் விட்டாருன்னா நம்மளாம் ஆடி போயிடும்.
ஒரு சின்ன ஆவி அனுப்புனா முடிஞ்சு போச்சு, நம்ம குடும்பம் அனுப்பிச்சிருங்க. ஒரு சின்ன சாத்தா கள்ளத்துக்கு போட்டோம் முடிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றா செத்து போயிடும். ஆனால் கடவுள்கிட்ட அந்த சூறாவளி இல்லாத புயல் காற்றை வரட்டும், நம்மளை அது ஒன்றும் பண்ணாங்க. கடவுள் இல்லாத வீடு நிலையில்லாத வீடு, ஆண்டவர் வாழாத இல்லம் அது ஆசீர்வாதம் இல்லாத இல்லம். அவர் ஒருத்தனை கொல்றவரும் அவர் தான், ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான். வாசிங்க. சாகடிக்கவும் அதிலிருந்து ஏறவும் என்ன செய்ய முடியும்? அவரால் பண்ண முடியும். நம்மள 6 அடி குழியில இறக்கவும் முடியும், அதுல இருந்து ஏற்றவும் முடியும். என்னை ஏழையா வாழ வைக்கிறவர் யாரு? என்னை ஏழையா வாழ வைக்கிறவர் யாரு? சரி. பணக்காரன் வாழ வைக்கிறவர் யாரு? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நாம தான் காரணம். அவர் உன்னை ஏழையா வாழ வைக்கிறோம்னா அதுக்கு நீ தான் காரணம். அவர் நம்ம பணக்காரன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஆசை. ஆனால் நாம செய்யற பாவத்தை விட்டுருவோம். நம்முடைய எண்ணம் பணத்து மேல போகக்கூடாது. நம்முடைய எண்ணம் பணத்து மேல எப்போ போதும், எப்போ போயிட்டு இருக்குதோ அது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் பணக்காரனா ஆசீர்வதிக்கவே மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் பணக்காரன் ஆவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பணம் வந்தா இவன் 10 நிமிஷம் சேர்த்து முடிச்சிருவான். நான் உடனே உனக்கு கேட்கிறேன், 10 நிமிஷம் நிம்மதி கிடைச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு செகண்ட் உட்காந்து போய் யோசிப்பார். 10 நிமிஷம் உனக்கு சோகம் கிடைச்சிட்டா அதுல நீ என்ன செய்வன்னு உட்காந்து யோசிப்பாரு. அந்த 10 நிமிஷம் என் தெய்வத்தினுடைய பாதத்தை நான் உட்காந்து அந்த 10 நிமிஷம் ஆண்டோட துதிப்பேன் நீ நினைக்கிறியா? அந்த 10 நிமிஷம் எனக்கு கிடைச்சுன்னா இந்த பாவத்தை செய்த நல்லாக்கும் அப்படின்னு யோசிக்கிறியா? அப்படின்னு நீ 10 நிமிஷம் போய் யோசிப்பாரு. ஏன் ஆண்டவர் நமக்கு சில ஆசீர்வாதத்தை கொடுக்கறதே இல்லை தெரியுமா? அதை கொடுத்தா நம்மள மாதிரி ஆட்டம் ஆடுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம கொடுக்கறதே இல்லை. கடவுள்கிட்ட சொன்னோம், நீ குற்றம் சொன்னா நான் தப்பு செய்தனா என்ன கொண்டு சொல்லிப்பா, உனக்கு கொடுப்பாங்க. ஆனா நீ செய்யலன்னு வச்சுக்கோ, கொண்டுடு. ஒரு பொருத்தனை பண்ணிட்டு நீ அதை செய்யலன்னு சொன்னா அது சாபம். அதுக்கு நீ பண்ணாம இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில பொருத்தனை பண்ணிட்டு எத்தனை பேர் சாபத்துக்குள்ள போயிருக்காங்க. ஆண்டவர் உண்மை என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நீ நான் ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது இச்சைகள் விழுந்து விடுமா, நன்மைகள் உயர்ந்து விடுமா, நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து விடுவோமா. ஒருத்தர் ஆசீர்வாதமா வாழ வைக்கிறவர் யாருன்னா ஆண்டவர். வாசிக்க. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும். ஒருத்தர் கீழே தள்ளுறவர் யாரு? அவர் தான். ஒருத்தர் மேல கொண்டு நிற்க வைக்கிறவர் யாரு? அவர் தான். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவருடைய பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை என்ன செய்தார்? வைத்தார். நம்ம யார் கையில் இருக்கிறோம்? நம்ம யார் கையில் இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்கு தெரியுமா? நம்ம கையில. நம்ம யார் கையில் இருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் கையில். நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுக்கேற்ற பலன் தான் ஆண்டவர் தராரு. நம்ம எது பண்ணலையோ அது பலன் ஆண்டவர் கொடுக்குறதே இல்லை. நீ உண்மையா உத்தமமா இருந்து பாருங்க. பணம் கையில வந்தாலும் இந்த பணம் எனக்கு பெருசு இல்லை, என் தெய்வம் தான் பெருசுன்னு சொல்லி பாருங்க. உனக்கு இனி யோசிக்காத அளவு பணத்தை உனக்கு கொடுப்பாரு. இது சத்தியமான வார்த்தை. உன் கண்ணு செல்வத்து மேலே, உன் கண்ணு சொத்து மேலே, உன் கண்ணு பணத்து மேலே, உன் கண்ணு சொகத்து மேலே போன்னு சொன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா அதை கொடுத்து நீ அடிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தடுத்து உனக்கு என்ன கஷ்டம் கொடுக்கணுமோ, உனக்கு என்ன இஷ்டம் கொடுக்கணுமோ, உனக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதோட உன்னை வச்சு மரணத்துக்கு போவார். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறார். நீ அஞ்சு போனன்னு சொன்னா ஆண்டவருக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துருவாதான் திட்டு செத்துப்போம். ஏன்னா நீ எனக்கு தேவையில்லை. ஒரு விஷயத்துமா தீங்கு நாட்களுக்காக ஆண்டவர் துன்மார்க்கனை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீ படிச்சு பாருங்க. தீங்கு நாட்களுக்காக ஆண்டவர் துன்மார்க்கனை உண்டாக்கி வச்சிருக்கான். நீதிபதிகள் 18:4 வீட்டில் படிப்ப வாசிப்பாங்க.
இல்லை இங்கே கூட வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 18:4 என்ன சொல்ற பாருங்க. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும். வழக்கிலே நீதிமான் தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முதலட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். சரி, நீதிமொழிகளா? நீதிமொழிகள் 18:4. சரி, அப்புறம் சொல்றாங்க இந்த வசனத்தை. ஆண்டவருடைய வசனம் சொல்றது, தீங்கா நாட்களுக்காக நான் யாரை உண்டாக்கியிருக்கேன், துன்மார்க்கனை உண்டாக்கியிருக்கேன் ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு முன்பாக துன்மார்க்கர்களாக மாறிவிடக் கூடாது, சன்மார்க்கர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். நகோமியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நகோமி நீ போவாதுன்னு சொன்னாரு இல்லையோ தெரியல. நகோமி மோவாபுக்கு போனதுனால அவள் வாழ்க்கை கசப்பாய் மாறினது. காரணம் என்ன? அவள் தன்னுடைய பலத்தை நம்பி போனாள், தான் நினைத்தது சரி என்று நினைத்து போனாள், கர்த்தரிடத்தில் கேட்காமல் போனாள். அதனால் கசப்பாய் அவருடைய வாழ்க்கை மாறினது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவரிடத்தில் கேட்காதபடி நம்ம எண்ணம் போல நாம் செய்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை கசப்பாய் மாறிவிடும். ஆகவேதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது? ஆண்டவர் கையில் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய விருப்பம் போல செய்கிறார். அது நமக்கு செய்கிறார் என்பதை நீங்களும் நான் மறந்து விடக்கூடாது. ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடித்து விடுகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி. பாத்தீங்களா, நம்முடைய இருதயம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில். அவர் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யறார்? அவரு திருப்பார். எப்படி நாம் எப்படி நடக்கிறோமோ அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையை அவர் திருப்பி விடுறார். நல்ல வழியில போனோமா, நல்லதா திருப்பி விடுறார். நன்மை செய்தமா, நன்மையா திருப்பி விடுறார். பிரியமானவர்களே, அவர் உன்னை என்ன வேணாலும் உருவாக்க முடியும். ஆனால் நம்முடைய முதலிடத்தை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு. நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீ ஜெபம் பண்ணி செய்யணும். ஆண்டவரே அதை செய்யட்டுமான்னு நீ சொல்லிட்டு செய், இல்லைன்னா வாழ்க்கை தோல்வியாக மாறும். அப்படி தோல்வியாய் மாறினவள் நகோமி. ஆனால் ரூத் பாத்தீங்களா, அவள் ஆண்டவருக்கு பிரியமா உன் ஜனம் என் ஜனம் என்றாள். ஆண்டவர் நினைச்சதால ஆசீர்வதிச்சார். எப்ப நம்ம தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிறோமோ அன்றைக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். அது மாத்திரமல்ல, நாம் தெய்வத்தை முதல் ஸ்தானத்தில் வைக்க வேண்டும், நம் மனதில் வைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில வைக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் வைத்து வாழ்வதுதான் அவர் நினைத்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒருத்தனை உயர்த்தவும் முடியும், வாழ்க்கையில் இதை மட்டும் சாகர முடியும் மறந்துடாதீங்க. ஒருத்தனை தாழ்த்தவும் முடியும், ஒருத்தனை கொல்லவும் முடியும், ஒருத்தனை உயிரோட வைக்கவும் முடியும், ஒருத்தனை கீழே தள்ளவும் முடியும், ஒருத்தனை மேலே கொண்டு வந்து வைக்கவும் முடியும். ஆண்டவரால் தான் ஐஸ்வர்யவானவனை மாற்ற முடியும், தரித்திரமா அவனை உருவாக்க முடியும். நீ செய்கிற வேலையோ, நீ படித்திருக்கிற பட்டமோ, நீ கற்றிருக்கிற கல்வியோ, உன்னிடத்தில் இருக்கிற ஞானமோ அல்ல, தெய்வத்தால் மட்டுமே. நீ ஒருவேளை இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்து நீ பேதையாக இருந்தாலும் சரி, நீ திசைக்கிட்டு போவதில்லை. எல்லாம் எனக்கு தெரியும், நான் மல்டி டேலண்டட், நான் என் குடும்பத்தை காப்பாத்திடுவேன், எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு கல்வி இருக்கு, எனக்கு பட்டம் இருக்கு, எனக்கு கம்பெனி இருக்கு நினைச்சோம். இல்ல, இது எல்லாமே என் தெய்வத்து கையில் இருக்குது. அவரை ஆசீர்வதிச்சதான் எனக்கு, அவரை நடத்தினா தான் எனக்கு. தாழ்மை என்பதற்கு ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். தாழ்மை என்ன தெரியுங்களா? நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி ஓர்த்து ஒதுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய்கிட்டு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று எப்பொழுதும் மனதால் சொல்லுகிறோமோ அதுதான் தாழ்மை. இடத்துல இருக்க எல்லாத்தையும் தூக்கி ஓர ஒதுக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி போயிட்டு, நான் ஒன்றும் இல்லைப்பா, நீ என்னை பார்த்ததான், அதான் தாழ்மை. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்துடுவாங்க. நாம் அனைவரும் எழுதுகின்றேன். முடிவு பாடலாக 19வது பாடலை நாம் பாடுவோம். தெரிவிக்கலாம் பாடலின் 19 1-9 நாம் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வம் நீரே.
19வது பாடலை பாடுவோம். செல்வமெல்லாம் குப்பையாண்டவரே, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது சுவாமி. நாங்கள் குழியில் போவதற்கு ஒரு இரவு போதும் சுவாமி. நாங்கள் கோபுரத்தில் செல்வதற்கும் ஒரு இரவு போதும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் எங்களை விட்டு போவதற்கும் போதும் சுவாமி. நகோமி தன் வாழ்க்கையில தன் புருஷன் இருக்கிறான், தன் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி உம்மிடத்துல கேட்காமலே அவள் குப்பை தொட்டியை நோக்கி நடந்து குப்பையாய் போனான். அநேக வேளையில உம்மை கேட்காமலே எங்கள் செல்வத்தையும் எங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பலத்தையும் கல்வியும் ஞானத்தையும் எங்கள் பணத்தையும் எங்களை நடத்துகிற கம்பெனிகளை நாங்கள் நம்பிவிடுகிறோம் சுவாமி. தகப்பனே, அப்படி ஒரு வேலை எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா முதலிடத்தை உமக்கு தர எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறேன். இதோ இந்த சாரி பார்த்துதவை பச்சை காலத்திலும் என் தேவன் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு அவள் வாழ்ந்தாள் சுவாமி. அவள் சுற்றி இருக்கிறவர்களும் வாழ்ந்தார்கள், அவளும் வாழ்ந்தாள் என்பதை நாங்கள் கற்றோம். அது ஒருவேளை நகுமி வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் அவள் இனிமையும் இன்னும் இனிமையாய் மாறியிருப்பாள். அவள் குப்பை தொட்டி போய் பார்த்ததினால் அவள் கசப்பாய் மாறினாள். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் கூட உம்மை கேட்காதபடி அநேக காரியங்கள் நாங்கள் செய்திருக்கலாம். எங்களை மன்னியும். இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் செய்துவிட்டு உம்மை கேட்காதபடி செய்வதற்கு முன்னே உன்னிடத்தில் கேட்டு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம்.
அந்த கசப்பு வாழ்க்கையை எங்களுக்கு வரக்கூடாது என்று ஒரு நல்ல பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் உமக்கு தெரியாமல் செய்யாதபடி, உமக்கு பிரியமில்லாமல் செய்யாதபடி பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒருவனை உயர்த்துகிறவரும் நீர், ஒருவனை கொல்லுகிறவரும் நீர், ஒருவனை உயிர்ப்பிக்கிறவரும் நீர், ஒருவனை தாழ்த்துகிறவரும் நீர், ஒருவனை ஐஸ்வர்யவானாக்குகிறவரும் நீர், ஒருவனை தரித்திரமடைய செய்கிறவரும் நீர், ஒருவனை புழுதிலிருந்து தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்கிறது ராஜா. நாங்கள் உங்களுடைய அன்பிலும் உங்களுடைய ஆலோசனையிலும் உங்களுடைய அறிவிலும் உங்களுடைய ஞானத்திலும் நாங்கள் சரியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஒருவேளை நாங்கள் நடக்க மறந்தால் எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்ல மாட்டவரே. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர், நீர் பேசினீர். உமக்கு நன்றி ராஜா. இதோ நாளைக்கு நடக்கிற ஆராதனையில நாங்கள் அனைவரும் வேகமாய் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். சத்தியம் சொல்ல போகிற அந்த தாசனை கொண்டு வருகிறேன். எல்லாரையும் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்துள்ளோம். நாங்கள் உங்களுடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கோம் சுவாமி. உமக்கு சித்தமான நாளை நடைபெற கர்த்தர் கிருபை செய்திருக்கோம். வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வர தடைப்பட்டவர்கள் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். துதிக்கான மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் என்றும் என்று சதா காலங்களிலும் முழுமனதோடு தேடி நம் அன்பின் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரோடு விசேஷமாக இந்த வல்லமையான செய்தி பகிர்ந்த தாசனோடும் என்றும் என்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். என்னோடு நாம் என் நேசகர்த்தரே வெளிச்சமாகி ஏறாட்டாயிற்றே மாற்றோதாசை அன்றே போயினாம் நேர்மை சகாயராய் என்னோடேராம். ஆமென். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் ஆஃப் பண்ணிடுங்க.